அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலாம் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வரலாறு படைத்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அப்படி எந்த ஏரியா இங்கேன்னு கேட்குறீங்களா? நம்ம தூத்துக்குடி அருகில் உள்ள எட்டயாபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். எட்டயாபுரம் மகாகவி பாரதியார் அவர்களோட நினைவு மண்டபத்திற்கு தான் வந்திருக்கோம். நிஜமாகவே சொல்லலாம், ஒரு அருமையான ஒரு ஊர் எட்டயாபுரம். அவ்வளோ அமைதியாக ஒரு கிராமப்புறம் மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ உள்ள மெமோரியல் போனோன்னே உள்ள அவர் திரு உருவச்சிலை ஃபுல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து திறந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவர்கள், அதாவது பாரதியார், மகாகவி பாரதியார் எங்கே பயணித்தாங்க, அவர்கள் படித்தது, அவருடைய வரலாறு ஃபுல்லாமே இந்த மணிமண்டபத்தில் வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் போனப்போ ஒரு ரூம் மட்டும் க்ளோஸ் பண்ணி இருந்தது. நாங்கள் போனப்போ பாரதியார் வீட்டையும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனோம். பட் இப்போ வந்து மராமத்து வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிற காரணத்தினால 6 மாதத்துக்கு யாருமே வந்து அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மெமோரியலுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். உள்ள என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ அவரை பற்றி நிறையா தகவல்கள் இங்கே வந்து கிடைத்தது. இங்கேருந்து எப்படி பாண்டிச்சேரி போனாங்க, யார் யாரை சந்தித்தாங்க, அவர்களுடைய புகைப்படங்கள், அவருடைய கவிதைகள், நிறைய புத்தகங்களுமே வந்து டிஸ்பிளேல வந்து வச்சுருந்தாங்க. எட்டயாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஆப்போசிட்லேயே இந்த பாரதியார் நினைவகம் இருக்குது. மகாகவி பாரதியார் நினைவு மண்டபம் நல்ல பராமரிப்பு பண்ணி வச்சுருந்தாங்க.